தன்னுடைய லைஃப்லையும் தன்னை விட முதிர்ச்சியான பெண் தன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருப்பா. தன்னை விட வயசில் அதிகமான பெண் நல்லா நம்மளை கேர் பண்ணுவா. வாழ்க்கையை பற்றின புரிதல் அவளுக்கு நல்லா இருக்கும். ஸோ யங்கான ஒரு பெண் வந்து எந்த புரிதலும் இல்லாமல் இருப்பா, அனுபவம் இல்லாமல் இருப்பா, நல்லா புரிஞ்சுக்கிறா. தன்னுடைய செக்ஷுவல் ரிலேட்டடான விஷயங்களை அவள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா, அவளுக்கு புரிய வைக்க முடியும். நிறைய திருமண வாழ்க்கைக்குள்ள அந்த தகப்பனாக வரக்கூடிய தான் பெண் கிடையாது, ஆனால் ஸ்டெப் ஃபாதர் தான். அந்த ஸ்டெப் ஃபாதரே அந்த பெண்ணை அப்யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பணம் விஷயம் எந்த அளவுக்கு வந்து வெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே ஒரு மேட்டராகவே இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி சர்வசாதாரணமாக டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த திருமணங்கள் நடக்குது பிரபலமாக. இப்போ நாக சைத்தன்யா மேரேஜ், சமந்தாவை டிவோர்ஸ் பண்ணார், அடுத்தது இப்போ அவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அது ஒரு பெரிய விஷயமா யாரும் பார்க்குறாங்களா? அவர் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்கடா, நான் எத்தனை மேரேஜ் வேணாலும் பண்ணுவேன், என்கிட்ட காசு இருக்குது, நான் அதை வந்து எத்தனை ட்ரையல் வேணாலும் பார்ப்பேன்ற. ஓ, சமந்தா ஏமாந்துட்டாங்க. த்ரிஷா வந்து அதை வந்து முன்கூட்டியே கிளவராக என்ன பண்ணிட்டாங்கன்னா திருமணன்ற ஒரு விஷயத்தில் நுழையாமல் இந்த காலத்தில் இப்போ நடந்துக்கக்கூடிய விஷயங்களில் தன்னை விட வயது மூத்த பெண்ணை ஆண்கள் விரும்புறதுக்கு ஒரு காரணமே என்னன்னா, வணக்கம் மேடம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ பிரபலமான நடிகர் ரியாஸ் கானோட பையன், அவர் பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 25-26 வயசு ஆகும்னு நினைக்கிறேன். அவர் கூட இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்யாணம் ஒன்று பண்ணாரு. அந்த கல்யாணம் கூட பெரிய அளவில் பேசு பொருளாக மாறுனுச்சு. என்ன அப்படின்னா, அவர் கல்யாணம் பண்ண பொண்ணு, அந்த பொண்ணுக்கு 10 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு, ஓகேவா? அந்த 10 வயசுல பொண்ணு இருக்குது. ஆனால் அந்த அந்த பொண்ணோட தாயை கல்யாணம் பண்ணவர் அவங்களோட 4 வயசு மூத்தவங்க அந்த பெண்ணு. இது கூட வந்து எப்படின்னா, இப்போ எவ்வளவோ பெண்கள் இருக்கும்போது, தான் வயசு ஒத்த பெண்கள், தான் வயசு கீழான பெண்கள், எவ்வளோ பெண்கள் இருக்கும்போது ஒரு மூத்த பெண்ணோட, அது ஒரு 10 வயசு பெண் இருக்கிறோட ஒரு பெண்ணோட அந்த நெருக்கம் ஏற்பட காரணம் என்ன? அந்த லவ் ஏன் ஏற்படுது? அது ஏதாவது பயாலஜிக்கல் சேஞ்சஸா, இல்லை அந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கேட்குறேன். இல்லை, அது வந்து அது மாதிரி சேஞ்சஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ வந்து ஒரு கல்ச்சர் மாறி போன விஷயங்கள் தான். அவங்க கல்ச்சர் மாறி போனதுன்னா இது மாதிரி சோஷியல் மீடியா பார்த்து, நிறைய படங்கள் பார்த்து கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை தான் தன்னுடைய லைஃப்லையும் தன்னை விட முதிர்ச்சியான பெண் தன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருப்பா. தன்னை விட வயசில் அதிகமான பெண் நல்லா நம்மளை கேர் பண்ணுவா. வாழ்க்கையை பற்றின புரிதல் அவளுக்கு நல்லா இருக்கும். ஸோ யங்கான ஒரு பெண் வந்து எந்த புரிதலும் இல்லாமல் இருப்பா, அனுபவம் இல்லாமல் இருப்பா. ஸோ தன்னை நல்லா பார்த்துக்கிறா, நல்லா புரிஞ்சுக்கிறா. தன்னுடைய செக்ஷுவல் ரிலேட்டடான விஷயங்களை அவள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா, அவளுக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆண் எதிர்பார்க்குறான். இந்த காலத்தில் இப்போ நடந்துக்கக்கூடிய விஷயங்களில் தன்னை விட வயது மூத்த பெண்ணை ஆண்கள் விரும்புகிறதுக்கு ஒரு காரணமே என்னன்னா, நல்ல வந்து வாழ்க்கையில் ஒரு அனுபவம் அவளுக்கு இருக்கும், தன்னை பற்றின புரிதல் இருக்கும், தன்னுடைய செக்ஷுவல் சார்ந்த ஆசைகளை பற்றின புரிதல் இருக்கும், அவளுக்கு புரிய வைக்க முடியும். இப்படியான விஷயங்கள் தான் என்னென்னா தன்னை விட மூத்த பெண்ணை விரும்பணும் அப்படின்ற ஒரு விஷயமே அவங்களுக்கு தோணுது. இல்லை, இது ஆசை 60 நாள் மோகம் 30 நாளுங்கிற மாதிரி இந்த உடல் ரீதியான தேவைகள் தீர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, அவங்க இவங்களோட ஏஜ் ஆனவங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பெண் குழந்தை இருக்குது. இப்போ நடிகர் கமலஹாசன் அவர்கள் கூட கௌதமி கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சொல்லிட்டாங்க, கௌதமி மேம் என் பொண்ணோட வாழ்க்கையை நான் பார்க்கணும், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. பட் அதே ஃபேவர் இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த 10 வயசு பொண்ணு நாளைக்கு ஒரு மெச்சூரிட்டி ஆகும்போது இது என்ன மாதிரியான கல்யாணமாக ஏற்றுக்கும்? ஒரு சின்ன அவங்க அம்மாவோட ஒரு சின்ன வயசு பையனை கல்யாணம் பண்ணது, அந்த பையனை வந்து இவங்க எப்படி ஏற்றுப்பாங்க இந்த பொண்ணு? இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும்ல. கண்டிப்பாக அது அவங்களுமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. டிஸ்கஸ் பண்ணாமல் ஒரு மேரேஜ் லைஃப்பில் இறங்கியிருக்க மாட்டாங்க. அந்த பெண்ணுடைய சம்மதத்தோடு தான் இறங்கியிருக்கணும். ஆனால் அந்த பெண்ணுடைய சம்மதத்தோடு இறங்கினாலும் டீனேஜ் கடந்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பெரிய வயதானோன்னே அவளுடைய திருமண ஸ்டேஜில் ஒரே அண்டர்ஸ்டாண்டிங்காக தன்னுடைய ஃபாதராக அந்த பொண்ணை ஏற்றுக்கிட்டு தன்னுடைய திருமண வாழ்க்கைக்கு போனதுக்கப்புறம் தம்பதிகளாக இவங்க மட்டும்தான் வாழ போகிறாங்க. அந்த பெண் இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே போயிடுறா. அப்போது இந்த பெண்ணுக்கும் துணை தேவைப்படுது. அதுக்காக ஒரு ஆணை தனக்கு வந்து அவள் திருமணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த பெண் வந்து தன்னுடைய பெண் குழந்தை அதுக்கு சம்மதிக்கிறா, அவளுக்கு புரிய வைக்கிறபடி புரிய வச்சு தான் அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே நுழையிறா. அப்படின்னாலும் நிறைய திருமண வாழ்க்கைக்குள்ளே அந்த தகப்பனாக வரக்கூடிய தான் பெண் கிடையாது, ஆனால் ஸ்டெப் ஃபாதர் தான். அந்த ஸ்டெப் ஃபாதரே அந்த பெண்ணை
அப்யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் இந்த இடத்துல யோசிக்கணும். ஏன்னா சில பெண்கள் வந்து இன்னொரு திருமணத்தை பற்றி தன்னுடைய கணவர் இறந்த பிறகோ இல்லை பிரிஞ்ச பிறகோ இன்னொரு திருமணத்துக்குள்ளே போகாததுக்கு காரணம் என்னென்னா, தன்னுடைய பெண் குழந்தை சம்மதிக்காதது ஒரு காரணமாக இருக்கும். இல்லை சம்மதிக்கிறா அப்படின்னாலும் தன்னுடைய பெண் குழந்தைய தான் பெண் குழந்தைய அவர் ஏற்றுப்பாருன்னெலாம் பேசினாலும் இன்றைக்கி எதேதோ தவறுகள் நடக்குது. அதாவது தந்தையே மகளை வந்து அப்யூஸ் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இன்னொரு ஸ்டெப் ஃபாதராக வரவர் தன்னுடைய பெண்ணை எதனா பண்ணிட்டா என்ன பண்ணுறது, அவளுக்கு எப்படி வந்து பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு யோசித்து கூட திருமணத்தில் இறங்காத பெண்களும் இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் யோசித்து அந்த பையனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் இந்த திருமணத்தில் அவங்க இறங்கியிருக்கணும். இந்த மாதிரி இந்த ரியாஸ் கானோட பையன் இந்த இவரோட கல்யாண சம்பந்தமான விஷயங்களை பார்க்கும்போது அப்போ இது வெறும் உடல் ரீதியான தேவை கிடையாது, அவங்க 2 பேரும் புரிதலோட தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை, புரிதலோடு தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது வாழ்க்கை டே டு டே எப்படி போகுதுன்றதை வச்சு தான் அவங்களுடைய திருமண வாழ்க்கையை எப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். பிரியறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம், ஃப்யூச்சரில் பிரியறதுக்குமே வாய்ப்பு இருக்கலாம், அதை நம்ம சொல்ல முடியாது இந்த இடத்துல. ஆனாலும் ஒரு புரிதல் இருக்கிற வாசி தான் எல்லாம் பேசி முடிவு பண்ணி திருமணத்தில் இருப்பாங்க. அவங்களுடைய ஃபாதர் மதர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த பையனோட ஃபாதர் மதர் வந்து அந்த கல்ச்சரை வந்து பெருசாக அவங்க நினைக்கல. 2 பேருக்கும் புரிஞ்சிருச்சு, 2 பேரும் வந்து அதில் அன்பாக இருக்காங்க, விருப்பம் இருக்குது, அந்த திருமணத்தில் இறங்குறாங்க அப்படின்றதுல அவங்க தெளிவாக இருக்காங்கன்றப்போ நம்ம இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பொதுவாகவே இந்த காதல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட் ஜெண்டர், ஒரு தன் பாலின, அதாவது ஒரு வேற்று பாலினத்தோட ஈர்ப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு ஆப்போசிட் ஜெண்டர், அதாவது ஒரு பெண்ணுக்கு ஆண் மேலேயும் ஆணுக்கு ஒரு பெண் மேலேயும் இருக்கிற சாதாரண ஒரு ஈர்ப்பு தான் அப்படிதான் சொல்லுவாங்க. பட் அது காதலுங்கிற வரைக்கும் ஓகே. கல்யாணம் தாண்டி போகும்போது இந்த சொசைட்டி நிறைய விஷயங்களை பார்க்கும் இல்லையா? அதெல்லாம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? இப்போ ஒரு 4 பேரை பார்க்கும்போது, ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ 4 பேரை பார்க்கும்போது இது அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த சுச்சுவேஷனை? கண்டிப்பாக கரெக்டான கொஸ்டின் தான். எப்படி அதை சுச்சுவேஷன் அவங்க வந்து சமுதாயம் தன்னை பார்த்து பேசக்கூடிய விஷயங்களுக்கோ விமர்சிக்கிற விஷயங்களுக்கோ அவங்க முக்கியத்துவமே கொடுக்கல. தன்னுடைய சொந்தக்காரவங்க பேசுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க அப்படின்றதுக்கெல்லாம் அவங்க முக்கியத்துவமே கொடுக்கல. ஏன்னா 2 பேருமே நல்ல வெல்த்தியாக இருக்காங்க. பணம் விஷயம் எந்த அளவுக்கு வந்து வெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே ஒரு மேட்டராகவே இல்லை. அதுதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி சர்வசாதாரணமாக டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த திருமணங்கள் நடக்குது பிரபலமாக. இப்போ நாக சைத்தன்யா மேரேஜ், சமந்தாவை டிவோர்ஸ் பண்ணார், அடுத்தது இப்போ அவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அது ஒரு பெரிய விஷயமா யாரும் பார்க்குறாங்களா? அவர் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்கடா, நான் எத்தனை மேரேஜ் வேணாலும் பண்ணுவேன், என்கிட்ட காசு இருக்குது, நான் அதை வந்து எத்தனை ட்ரையல் வேணாலும் பார்ப்பேன்ற மாதிரி தான். அதே போல் தான் இதுவும். அவங்க சொந்தக்காரவங்களோ என் ஃப்ரெண்ட்ஸோ யாரோ என்னடா அது 10 வயசு பொண்ணு இருக்கிற வந்து ஒரு பெண்ணை வந்து இவன் கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்னு இப்போ அவங்க அம்மா அப்பாவை போய் ஏன் இப்போ உனக்கு பொண்ணே கிடைக்கலையா, இப்படி தான் இப்போ நம்ம ஊரில் கேட்பாங்க. இப்படி தான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியே இப்படி தான் கேட்பாங்க, என்ன உனக்கு பொண்ணாக கிடைக்கல, ஏன் இது மாதிரி மேரேஜ் பண்ணி வச்சுருக்கேன்னு ஃபாதர் மதர் கேட்பாங்க. எப்படி நாங்கள் வெளியில் பதில் சொல்கிறது அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்கும். ஒரு ரிச் பீப்புள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இது மாதிரியான கேள்விகளோ இது மாதிரியான சங்கடங்களோ உங்களுக்கு கிடையாது. பணம் இருக்குது, காசு இருக்குது, நாங்கள் ஒரு சொசைட்டி முன்னாடி ஒரு பெரிய ஆளாக இருக்கோம் அப்படின்ற ஒரு போர்வையிலேயே அவங்க வந்து அதை பற்றிலாம் பொருட்படுத்தாமல் தன்னுடைய சந்தோஷம் முக்கியம், அதுக்கு ஆப்டாக இருக்காங்களா, தன்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக இருக்காங்களா, அவங்க எத்தனை திருமணம் முடிஞ்சு இது எத்தனாவது திருமணமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஹை கிளாஸ் பீப்புளுடைய திருமண முறைப்பாடுகள்ன்றது இருக்குது. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தோம். சமந்தாவுடைய ஹஸ்பண்ட் முன்னாள் கணவர் இப்போ ஒரு திருமணம் பண்ணதெல்லாமும் நம்ம பார்த்தோம். ஸோ அதுலேருந்துலாம் இதை புரிஞ்சிக்கக்கூடியது பணம் இருந்தால் இன்றைக்கி எத்தனை திருமணம் வேணாலும் பண்ணலாம் அப்படின்றது தான். இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிரபலங்கள், இந்த பணம் இருக்கிற பண வசதி படைத்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. பட் அந்த இதில் நம்ம 2 உதாரணம் எடுத்துக்கலாம். ஒன்று த்ரிஷா அவர்களை பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலத்தில் நடிகர் ராணா கூட, தெலுங்கு நடிகர் ராணா கூட கிசுகிசுப்பட்டாங்க, ஒன்னா சுத்தினாங்க, பெரிய அளவில் அது ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதோ சம்திங் இஷ்யூ ஆகி அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வண்டாரமணி அப்படிங்கிற ஒருத்தர் தயாரிப்பாளர் கூட அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் வர போயிட்டு அதுக்கப்புறம் அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. பட் இன்னைய வரைக்குமே அவங்க நீங்க சொல்றது மாதிரி பணக்காரங்க, பிரபலங்கள், இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஒரு பெரிய விஷயமா இல்லை அப்படின்னா, இதெல்லாம் தாண்டியுமே த்ரிஷா அவர்கள் நேரம் கல்யாணம் பண்ணியிருப்பாங்களே, அவங்க இன்னும் கல்யாணம் பண்ணாம அதை ஒரு காதல் தோல்வி அங்கிற அந்த பொசிஷன்லாம் சுத்திட்டு இருக்காங்க.
இல்ல அவங்க காதல் தோல்வியில தான் சுத்திட்டு இருக்காங்கன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். இல்ல என்கிட்ட சொல்லல. ஜெனரலா என்ன அப்படின்னா, இப்ப அவங்களுக்கு அடுத்த ஃபீல்ட்ல வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வந்து இப்ப நேத்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. பட் இவங்க இன்னும் இத்தனை 40 வயசு கடந்துமே இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்காங்க இல்லையா? இல்ல திருமணம்ன்றத அவங்களுடைய பார்வையில அவங்க எப்படி பாக்குறாங்கன்னு தெரியல இல்லையா? அவங்க வந்து தன்னுடைய சுதந்திரம் போகிறதா நினைக்கலாம். திருமண வாழ்க்கையை தன்னுடைய சுதந்திரத்தை சுரன்றதா அவங்க நினைக்கலாம். இண்டிவிஜுவலாவும் வாழ முடியும்ன்ற அளவுக்கு அவங்க கிட்ட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கு. அதனால ஒரு திருமண வாழ்க்கைன்றது தேவையில்லைன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு பாதுகாப்புன்ற விஷயத்தை பற்றிலாம் அவங்க பெருசாக கன்சிடர் பண்ணவே இல்லை. தனக்கு ஒரு எமோஷ்னல் நீடுன்றது தேவையில்லைன்றதை முடிவு பண்ணியிருக்கலாம். ஸோ இண்டிவிஜுவலாக ஃப்ரீடமாக நான் ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கேன், எனக்கு வந்து இதுவே பெரிய நிம்மதி கொடுக்குது அப்படின்றது மாதிரி தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஸோ இன்னுமே இந்த ஃபீல்டில் இன்னும் சம்பாதிக்க முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ தனியாக அந்த வாழ்க்கையை என்னால் வாழ முடியுன்ற கான்ஃபிடென்ட் அதிகமாகவே இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து திருமணம் பற்றின ஒப்பீனியன் வந்து பெருசாக ஈடுபாடு இல்லை. திருமண வாழ்க்கை அவங்கள டோட்டலாக அவங்களுடைய ஃப்ரீடமை போயிடும், அந்த வாழ்க்கைக்குள்ளே ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்றதுல தெளிவாக இருக்காங்க. ஸோ அது என்னைக்கு அந்த வாழ்க்கை வேணும்னு முடிவு பண்ணுறவங்க, இப்போ ஒரு ஆண் எத்தனை வயதுலேயோ ஒரு வயதான ஒரு நடிகர் எத்தனை வயதில் வேணாலும் திருமணம் பண்ணுறாங்க, அது மாதிரி கூட என்னைக்காவது அவங்க ஒரு திருமண வாழ்க்கையை சூஸ் பண்ணலாம், அது நம்ம சொல்ல முடியாது. இல்லை ஆமாம், நீங்கள் அதே மாதிரி சொன்ன மாதிரி தான். நீங்கள் நாக சைதன்யா சமந்தா விஷயத்தை சொல்லும்போது கூட அவர் வந்து முதல்ல விவாகரத்து பண்ணிட்டு இப்போ அடுத்து சோபிதாவை கல்யாணம் பண்ணார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னீங்க. பட் அந்த கல்யாணம் நடந்த அன்னைக்கு சமந்தா அவர்கள் ஒரு சோகமான ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க. அவங்க வீட்டு நாய் சாசா ஏதோ ஒரு பேர் சம்திங், அந்த நாயை கொஞ்சுற மாதிரி போட்டோ போட்டு என்னோட உண்மையான காதல் இந்த நாய் தான், இந்த நாய்க்கு இருக்கிற நன்றி கூட வேற யாருக்கும் இருக்காது, என்னோட பியூர் லவ் வந்து இந்த நாய் தான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அது என்னன்னா அவர் கணவரை டார்கெட் பண்றது மாதிரி, வேற எவனுக்கு என்னோட லவ் புரியல, என் நாய்க்கு அந்த லவ் புரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் அதையும் நம்ம வந்து அவங்களுக்குள்ள வழியா தானே எடுத்துக்கிட்டோம். நீங்க சொல்றது மாதிரி பார்த்தா பிரபலங்களோ பணம் படைச்சவங்களுக்கு இந்த மாதிரியான வழிகள் இருக்காது, அவங்க இயல்பா எடுத்துப்பாங்க. அப்படிங்கிறப்போ அந்த சமந்தாவோட வழி எல்லாருமே ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்க தானே செய்யறோம் சொசைட்டில. இல்லை, இப்போ சமந்தா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு பிரபல நடிகருடைய மகனை திருமணம் பண்ணாங்க. அது ஒரு பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் இவங்க வந்து நார்மல் ஸ்டேட்டஸில் வளர்ந்த ஒரு பெண் தான். இவங்க இன்றைக்கி ஒரு பெரிய நடிகை ஆயிட்டாங்க. ஆனால் இவங்க ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருந்த ஒரு பெண்மணி, தமிழ் பெண்மணி. ஆமாம், தமிழ் பெண்மணி. அப்போது இந்த மிடில் கிளாஸ் லெவலில் இருந்த ஒரு பெண்ணு ஒரு ஹை ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் மருமகளாக போகும்போது இதே மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த இடமோ அந்த சூழ்நிலைகளோ அவங்களுக்கு ஒத்தே வந்திருக்காது. ஆனால் அந்த ஆண் மேலே மிகுந்த அன்பு வச்சுமே அதுக்கான சூழ்நிலைகள் அங்கே சமாளிக்க முடியாத போது தனக்கான ஃப்ரீடமாக அடுத்தடுத்தது படங்கள் நடித்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக இந்த பெண் நடிக்கக்கூடாதுன்றத இதாக வச்சுரு, ஏன்னா நாங்களே அவ்வளோ பணக்காரவங்களாக இருக்கோம், எங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது, நீங்கள் நடிக்க வேணான்றதை தான் ஃபஸ்ட்டு விஷயமா எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ தன்னுடைய ஃப்ரீடம், இப்போது சமந்தா ஏமாந்துட்டாங்க, த்ரிஷா வந்து அதை வந்து முன்கூட்டியே கிளவராக என்ன பண்ணிட்டாங்கன்னா திருமணம்ன்ற ஒரு விஷயத்தில் நுழையாமல் இன்னும் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாரிச்சுட்டு அதை பற்றி யோசிச்சுக்கலாம் அப்படின்ற முடிவில் இருக்காங்க. சமந்தா என்ன பண்ணாங்க, மேரேஜ் பண்ணாங்க, ஆனாலும் அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி அவங்களால இழக்க முடிஞ்சுதான். ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே கமிட்மெண்ட் ஆக முடியல. அது அன்பு சார்ந்து அவங்க நாய் கூட ஃபோட்டோ போடட்டும் எல்லாம் கரெக்டு தான், ஆனால் அன்பு மட்டுமே அங்கே பேசலையே. அதை தாண்டி தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி ஃப்ரீடம்ன்ற ஒரு விஷயத்த அந்த பையன் இயல்பாக எடுத்துக்கிறான், அந்த குடும்பம் இயல்பாக எடுத்துக்குது, தன்னை ஃப்ரீடமாக விடுதுனா தான் அந்த வாழ்க்கையில் அவங்களால இருந்திருக்க முடியும். அது அந்த குடும்பம் ஏற்றுக்காத போது அவங்க அதுலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. இன்றைக்கி எல்லா பெண்களுடைய பிரச்சனையுமே மோஸ்ட்லி ஒர்க்கிங் உமனாக இருக்கிறவங்களுடைய பிரச்சனை அதுதான். தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி, நான் படித்தேன், வேலையில் இருந்த, சம்பாரித்தேன், இன்றைக்கி 4 செவத்துக்குள்ளே ஒரு பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீ 4 செவத்துக்குள்ளே நீ சமைச்சிக்கிட்டு குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருக்கணுன்ற சூழ்நிலை வரும்போது அந்த பெண்ணால் அந்த இடத்துல வாழ முடியல. இப்போ சமந்தாவுடைய நிலைமை மாதிரியே எத்தனையோ பேர் டிவோர்ஸ் ஆகி வர்றதுக்கு மெயின் காரணம் என்னென்னா தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி, இண்டிவிஜுவல் ஃப்ரீடம், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தோட தன்னுடைய தன்மானத்தோடு அங்கே வாழ முடியலன்றது தான்.
அப்போது ஒரு 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 உமன் வந்து ஒரு ஏர்னிங்ஸில் இருக்கா, ஒரு நல்ல ப்ரொஃபஷனலில் இருக்கா, அவளால் சம்பாதிக்க முடியுதுன்னா அவள் தன்னுடைய தன்மானத்தையும் அங்கே எதிர்பார்க்குறா. நானும் இங்கே ஒரு பெண் தான், என்னை ஏன் வேலைக்காரி மாதிரி நடத்துகிறீங்க, உங்களுடைய கோட்பாடுகளுக்கே என்னை ஏன் கொண்டு வரீங்க, என்னுடைய கோட்பாடுகளை நான் சொல்லணும், என்னுடைய இஷ்டப்படி நாங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும் செய்யணும், எனக்கும் ஒரு மனசு இருக்குன்றதை மதிப்பு கொடுக்க மாட்டேன்றீங்கன்றது தான் பெண்களுடைய பிரச்சனையாக இருக்குது. அப்போது அந்த டயத்தில் அந்த அன்பு இருந்து என்ன பிரயோஜனம், எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், நிறைய வசதிகள் இருந்து என்ன பிரயோஜனம், தனக்கான தன்மானம் இல்லை அப்படின்றப்போ தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காகவே வெளியில் வந்துடுறாங்க. அதுபோல தான் சமந்தாவும் ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. இன்றைக்கி அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி போகலை, நிறைய படங்கள் பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, தன்னுடைய ஃப்ரீடமான வாழ்க்கையில் இருக்காங்க. ஆனாலும் முதல் திருமணம்ன்றது ஒரு வழியை கொடுக்குது. நம்ம வந்து நம்பி போனோமே, ஆனால் அவங்க வந்து இது மாதிரி நம்மளை நடத்திட்டாங்களே, வெளியில் வந்துட்டோமே அப்படின்ற அந்த ஒரு வழி இருக்கும் இல்லையா. நம்ம ஒருத்தரை காதலிக்கிறோம், இல்லை ஒருத்தரை திருமணம் பண்ணுறோம், அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம், திடீர்னு அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, என்றைக்கோ இன்னொரு நபரோட அவங்கள பார்க்குறோன்னா கண்டிப்பாக சின்னதாவது ஒரு வழி இல்லாமல் இருக்காதுல்ல, அந்த ஞாபகங்கள் இருக்கும்ல, அதே பெயின் தான் அந்த பெண்ணுக்கும். வரும் வாரங்களில் உளவியல் சம்பந்தமான பல விஷயங்களை தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.